குட்டி மினி விளாக் பார்க்கலாமா? வீட்டில் காய்கறி இல்லைன்னு சொல்லி ஹஸ்பண்டை கடைக்கு போக சொன்னேன். அவர்கிட்ட சொன்ன நேரமோ என்னவோ ஊருக்குள்ளே காய்கறிக்காரனாவே வந்துட்டாங்க. இவங்க நம்ம ஏரியாவுக்கு ரெகுலராக வரவங்க தான். இந்த அண்ணாவே காய்கறி ஸ்நாக்ஸு எல்லாமே கொண்டு வந்துருவார். காய்கறி எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. பட் எல்லாமே கம்மியாக இருந்துச்சு. சரின்னு சொல்லி 200 மட்டும் வாங்கிட்டேன். ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் லூஸில் கொண்டு வந்திருப்பாரு. அது எல்லாத்துலேயும் ஒரு ஒரு பீஸ் டெமோ கொடுத்தாரு. டெமோக்கு சாப்பிட்றேங்கிற பேரில் எல்லா ஸ்நாக்ஸையும் நீயே சாப்பிட்றாதுன்னு சொல்லி தான் என் ஹஸ்பண்ட் சிரிச்சிட்டு இருந்தாங்க. ஒரு அம்மாவாக குழந்தைய வளர்க்குறது கூட ஈஸிங்க. ஆனால் டைமுக்கு சாப்பிட்றது தான் ரொம்ப கஷ்டம். குழந்தைங்க நம்ம சும்மா இருக்கும்போது அவங்க அமைதியாக இருக்காங்க, அழுகிறது இல்லை. இதுவே சாப்பிடும்போது ஏதாச்சும் வேலை பார்க்கும்போது கரெக்டாக அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த ப்ராப்ளம் நான் மட்டும் இல்லை, இந்த வேர்ல்டில் இருக்க எல்லா மாம்ஸுமே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம் தான். தலைவரை பார்த்தீங்களா, கால் மேலே கால் போட்டு ஃபோன் பார்த்துட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே கொஞ்சம் வயிற்றுச்சலாக தான் இருக்கு. இருந்தாலும் அதெல்லாம் வெளியே காட்டிக்க கூடாது. தலைவர் வண்டி ஓட்ட போகும்போது செவ்வாழை கண்ணு கிடச்சிச்சின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. இருங்க, ஆல்ரெடி இங்கே ஒரு ஓட்டை போட்டிருக்கு. இப்போ இந்த கண்ணு நடுறதுக்காக இந்த குழியை தோண்டும் போது பெருக்கானே ஓட்டை போட்டு கொடுத்துருச்சு. தலைவர் ஒரு தோண்டினாரு, மற்றபடி குழி வந்து பெருக்கானே போட்டு கொடுத்துருச்சு. வீட்டை சுற்றியுமே பெருக்கான் தோண்டுதுங்க. நாங்கள் என்ன பண்ணாலும் அது தோன்றதை நிறுத்தவே மாட்டேங்குது. உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். ஆல்ரெடி இங்கே கொஞ்சம் வாழைக்கண்ணுலாம் வச்சுருக்கோம். அதெல்லாம் இந்த மழை பெஞ்சதுக்கு நல்லாவே வளர்ந்துருச்சு. வாழைக்கண்ணு வச்சதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. ஆனால் அதில் ஒரு மிஸ்டேக் தான் இருக்குது. வாழைக்கண்ணு எப்போவுமே 5 அடி 6 அடிக்கு தள்ளி தான் வைக்கணும். ஆனால் இது எல்லாமே 2 அடி 3 அடிக்குள்ளேயே வச்சிருக்கு. ஏன்னா இடம் இல்லாதனால அம்மா அப்படி வச்சு விட்டுட்டாங்க. வீட்டில் பொடி வெங்காயம் நிறையா இருந்துச்சு. சரி, அது நட்டு விட்டால் வெங்காயம் தாளாச்சும் கிடைக்குமேன்னு சொல்லி தான் நட்டு விட்டோம். வெங்காயத்தோல் காய்கறி எல்லாம் கட் பண்ணனா இந்த பக்கம் தான் கொட்டுவேன். அதுலேருந்தே ஒரு செடி முளைச்சிருந்துச்சு. அதை பார்த்து தான் இது வைக்கலான்னு சொல்லி ஒரு ஐடியா வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏரியா சைடு வெங்காயத்தாள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரின்னு சொல்லி தான் இங்கேயே வச்சு விட்டுட்டேன். நம்ம மினி கூப்பருக்கு வந்து வேலை இல்லாமல் நின்றுட்டு இருந்துச்சுங்க. ஏன்னா 2 நாளாக மழை சரியான மழையாக இருந்தனால வேலை இல்லை. ஏன்னா மண் ஈரப்பதத்தை வச்சு தாங்க வண்டி ஓட்ட முடியும். இந்த மினி விலாக் இதோட நான் எண்ட் பண்ணிக்கிறேன். நான் வேறு ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். சரி, நான் போயிட்டு வரட்டுங்களா?